அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற அற்புதமான ஜோதிட தகவல் என்னவென்று சொன்னால், கும்பகோணத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநல்லூர் என்ற ஊரில் எழுந்தருளியுள்ள சிவன் கோவிலை பற்றி தெரிந்து கொள்வோம். இங்குள்ள சிவனுடைய திருநாமம் பஞ்சவர்ணேஸ்வரர், தாயார் கல்யாண சுந்தரி. கல்யாண சுந்தரி சமேதன பஞ்சவர்ணேஸ்வரர் கோவிலை பற்றி தெரிந்து கொள்வோம். இது மிகவும் அற்புதமான ஒரு கோவில். திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலமாக கருதப்படுகிறது. காவிரி ஆற்றின் தெற்கு கரையில் அமைந்துள்ள அற்புதமான சிவ தலங்கள் வரிசையில் 20வது தலமாக இந்த திருநல்லூர் விளங்குகிறது. இது ஒரு திருமண பிரார்த்தனை ஸ்தலமாக விளங்குகிறது. அதேபோல் தடைப்பட்ட திருமணத்தை நடத்தி தரும் அற்புதமான ஒரு பரிகார கோவிலாக விளங்குகிறது. யார் யாருக்கெல்லாம் திருமணம் கிட்ட வந்து தள்ளிக்கொண்டே போகிறதோ அல்லது தடைப்பட்டு கொண்டே போகிறதோ அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் கோவிலாகவும் விளங்குகிறது. சிலருக்கு திருமணம் நிச்சயமாகி அல்லது பூ முடித்து விட்டு பின் திருமணம் நின்று போய்விடுகிறது. அப்படி தடைபெற்ற திருமணத்திற்கும் ஒரு அற்புதமான பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. இந்த கோவில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கோவிலாகும். சோழர்களின் கட்டிடக்கலையை பறைசாற்றுகின்ற ஒரு அற்புதமான கோவில். கோச்செங்கட் சோழன் என்னும் மன்னனால் இந்த கோவில் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. இங்குள்ள தல விருட்சகம் பில்வ மரமாகும். இங்குள்ள மூலவர் 6 நாழிகைக்கு ஒரு முறை 5 தடவை கலர் மாறிக்கொண்டே இருப்பார். முதலில் தாமிர கலர், பிறகு இளம் சிவப்பு கலர், பிறகு தங்க கலர், பச்சை கலர், கடைசியாக என்ன கலர் என்றே சொல்ல முடியாத ஒரு வித்தியாசமான கலர். இப்படி 5 கலர்களில் 6 நாழிகைக்கு ஒரு முறை மாறி காட்சியளிப்பார். எனவே தான் இங்கு உள்ள சிவனுக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் என்று பெயர் வந்ததாக இந்த ஸ்தல வரலாறு கூறுகிறது. மகாபாரதத்தில் குந்தி தேவியானவள் பஞ்சபூதங்களுக்கு குழந்தை பெற்றுக்கொண்டதாலும் தன் மகன் கர்ணனை ஆற்றில் விட்டுவிட்டு வந்தபடியாலும் இவருக்கு தோஷம் ஏற்பட்டது என்று வரலாறு கூறுகிறது. அந்த தோஷம் நீங்குவதற்கு என்ன பரிகாரம் என்று இறைவனிடம் கேட்டபோது, ஒரே நாளில் 7 கடலில் குளிப்பதால் உன் பாவங்கள் போகும், உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று இறைவன் அருளாசி கூறியதாக வரலாறு கூறுகிறது. ஆனால் 7 கடலில் ஒரே நாளில் குளிப்பது என்பது சாத்தியமில்லாத விஷயம் என்பதை அறிந்த குந்தி தேவி 7 கடல் தீர்த்தமும் ஒரே இடத்தில் கலந்த சப்த சாகர தீர்த்தம் இந்த திருநல்லூரில் இருப்பதை அறிந்து குந்தி தேவி இங்கு உள்ள சப்த சாகர தீர்த்தத்தில் நீராடிவிட்டு இங்கு உள்ள கல்யாண சுந்தரி சமேதன பஞ்சவர்ணேஸ்வரரை வழிபாடு செய்து தான் செய்த பாவத்தையும் தோஷத்தையும் நீங்கி பரிகாரம் பெற்றதாக இத்தல வரலாறு கூறுகிறது. எனவே அவரவர் செய்த பாவங்களுக்கும் கர்ம வினைகளுக்கும் பரிகாரம் தரக்கூடிய ஒரு அற்புதமாக கோவிலாக விளங்குகிறது. குந்தி தேவி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தார். அந்த குந்தி தேவி சப்த சாகர தீர்த்தத்தில் நீராடிய நாளும் மகம் நட்சத்திரம் நாள் என்று தான் நீராடினார். எனவே இந்த கோவிலில் உள்ள சப்த சாகர தீர்த்தத்தில் நாம் நீராடினால் மாசி மகம் அன்று நீராடிய பலனை இந்த கோவில் கொடுக்கும் என்பது வரலாறு. எனவே இந்த கோவில் ஒரு அற்புதமான கோவிலாக, பாவம் போக்கும் ஸ்தலமாக
சாபம் நீக்கும் ஸ்தலமாக விளங்குகிறது என்பது ஐதீகம். எனவே அனைவரும் ஒரு முறை இந்த கும்பகோணத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநல்லூர் என்ற ஊரில் எழுந்திருள்ள கல்யாண சுந்தரி சமேதன பஞ்சவர்ணேஸ்வரரை வழிபாடு செய்து எல்லா வகை செல்வம் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.